எவ்வளவு மோசமான பயங்கரவாதிகள்! காந்தியடிகளை விட ஒரு இந்துத்துவ பற்றாளர் யார் இருக்க முடியும்? மோட்சுக்கு 300 தடவை ஹரே ராம் ஹரே ராம் ஹரே ராம் என்று சொன்னவர் அல்லவா? நாள்தோறும் ஜப கூட்டங்களை நடத்தியவர் அல்லவா? பகவத்கீதையை நாள்தோறும் கூட்டங்களிலே பொது நிகழ்ச்சிகளிலே படித்தவர் தானே. ஏன் காந்தியடிகளை கொல்ல வேண்டும்? அதுவும் 1948 ஜனவரி 30 அந்த சம்பவம் நடந்தது மட்டும்தான் நமக்கு தெரியும். ஆனால் அதுக்கு 10 நாளைக்கு முன்பு அதே மாதம் 20 அவரை கொல்லுவதற்கு அதே வளாகத்தில் முயற்சி நடந்தது. 2 பேர் அவரை நோக்கி கிரானைட் என்கிற ஒரு வெடியை தூக்கி எறிகிறார்கள். அது வெடிக்கும், ஒருவர் மேல் பட்டவுடனே வெடிக்கும். கிரானைட் என்று சொல்வார்கள். அது கிளிப்பை பிடுங்கிவிட்டு தூக்கி வீசுவது, பட்டார் என்று வெடித்து சிதறச் செய்யும். 2 வண்டிகளில் ஒரு கார் முன்னாலே போகிறது, அடுத்த காரிலே காந்தி போகிறார். அப்படி போய்கொண்டிருக்கிற போது திடீரென்று ஒரு இடத்திலே அவரை மறித்து வந்த முதல் கார் தான் அவர் வந்த கார் என்று எண்ணி கிரேனடை தூக்கி வீசுகிறார்கள். ஆனால் அவர் அடுத்த காரிலே வந்ததால் தப்பித்துக் கொண்டார். அந்த கிரேனைட் பட்டும் முதல் காரில் இருந்தவர்களுக்கு ஒன்றும் சேதம் ஏற்படவில்லை. இது 1934 நடந்தது. காரிலே போகிற போது அது 34 ஒரு முயற்சி நடந்தது. காந்தியடிகளை கொல்லுவதற்கு 1948 மட்டுமல்ல, 1934 நாடு விடுதலை அடைவதற்கு முன்பு. இது விடுதலை அடைந்த பின்பு. நாடு விடுதலை அடைவதற்கு முன்பே ஏன் காந்தியை கொல்ல வேண்டும்?